இதுக்காகவாவது நான் உன்னோட அம்மாவை பார்த்தே ஆகணும். ஏன்? அவங்க கிட்ட நீ பெருசானதுக்கு அப்புறம் உன்னை லா படிக்க வைக்க சொல்ல போறேன். ஏன்னா பேச்சுல உன்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. உங்களை கூட இந்த மாதிரி பேசுறதுல யாராலையும் ஜெயிக்க முடியாது. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் பலூன். இட்ஸ் ஓகே. இப்போ நான் போட்டுமா? ஓகே. என்ன? கீழே உட்காருங்க. உட்காருங்க. கீழே என்ன இருக்கு? ஐயோ, கீழே தான் உட்கார முடியும். மேல உட்கார முடியுமா? உட்காருங்க. அனௌன்ஸ்மென்ட் எங்க பண்ணனும்? மேம், அங்க பண்ணனும். தேங்க் யூ. சரி, ஓகே. உட்கார்ந்துட்டேன். நானும் அம்மா வீட்ல கூட இதே கேம் தான் விளையாடுவோம். அப்படியா? உன் கேம்ஸ் எல்லாம் கூட பனிஷ்மென்ட் மாதிரியே இருக்கே. தப்பு பண்ற எல்லாருக்கும் பனிஷ்மென்ட் கண்டிப்பா கிடைக்கணும்ல. நீங்க பலூன்ஸ பறக்க விட்டீங்க, அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கணும். என்னென்ன பனிஷ்மென்ட் இருக்கோ ஒரே தடவை கொடுத்து ஃபினிஷ் பண்ணு ப்ளீஸ். இப்ப பலூனை பறக்க விட்டதுக்காக பனிஷ்மென்ட். சரி, ஓகே, சொல்லு. என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்னு இருக்க? இப்போ நீங்க என்ன 3 தடவை கிஸ் பண்ணி ஆகணும். இது பனிஷ்மெண்டா? ஓகே. பலூனை பறக்க விட்டதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே. டன். இப்போ நான் போய் எங்க பாட்டியை பிக்கப் பண்ணிக்கலாமா? யூ வெல்கம். வாட்? நீங்க அடிக்கடி தப்பு பண்ணாதா பனிஷ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஓ, ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ, அது வந்து என்னோட பொண்ணு கியாரா, அவளுக்கு 7 வயசு இருக்கும். அவ எங்கேயோ சிட்டிங் லான்ச்ல காணாம போய். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்களே பேசுங்க. உங்க பொண்ணு உங்க குரலை கேட்டா கண்டிப்பா இங்க வந்துருவா. தேங்க் யூ வெரி மச். இங்க பாருங்க பாருங்க. ஒருவேளை யாராவது என் பொண்ணு பேரு கியாரா, 7 வயசு, அவளுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. அவ கையில ரெட் அண்ட் ப்ளூ பலூன்ஸ் இருக்கு. நீங்க அவளை எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவளை அனௌன்ஸ்மெண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். கியாரா செல்லம், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. ஒருவேளை அம்மா பேசுறது உனக்கு கேக்குதுன்னா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் போதுக்கு வந்துடுடா செல்லம். கியாரா கியாரா செல்லம், ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, எல்லாரும் விட பிடிவாதக்காரி எங்க அப்பா தானா, அதை விட பிடிவாதக்காரி நான் தானா. என்னாச்சு, கரண்ட் ஷாக்கா? எனக்கு இந்த மாதிரி நடிக்கிறது, ராக் மியூசிக்க கேட்கறது, அப்புறம் கார்ட்டூன் பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரக்யா பிரக்யா அம்மா, கியாரா, நில்லியா, உன் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்க? நீ செலிபிரிட்டியா இருக்கலாம், அதுக்காக வரவங்க போறவங்க இடிச்சிட்டு போயிட்டே இருப்பியா? ஐம் சாரி பிரதர், நான் ஏதோ அவசரத்துல தெரியாம பண்ணிருந்தாலும் அதுக்கு சாரி சொல்லணும்ல. ஒரு சாரி கூட சொல்லாம போற? சாரி தான் சொன்னல பிரதர். யோ, என்னையா ஏதோ பிச்சை போடுற மாதிரி சொல்லிட்டு போற? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்க அங்க இருக்காங்க. நான் பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ண போறேன். நான் போகணும். நீ முன்னாடியே ஒழுங்கா சாரி சொல்லிருந்தா கண்டிப்பா நான் உன்னை தடுத்துக்க மாட்டேன். ஐம் சாரி பிரதர், ஐம் ரியலி சாரி. நான் மறுபடியும் அவங்கள இழக்க விரும்பல. ப்ளீஸ் ப்ளீஸ் லெட் மீ கோ. நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டு போனல, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு. அப்புறம் எதுக்காக போன கியாரா? நீங்க எப்பவும் பயந்துட்டு தானே இருப்பீங்க. வீட்ல கூட நான் 2 நிமிஷம் ரூம்ல இல்லனா உடனே பயந்துடுவீங்க. உன் காதை இப்ப திருக்க போறேன். எவ்வளவு பேசுற? அம்மா, என்னோட காது பெருசாயிட போது, விட்டுருங்க. இங்க பாரு, இப்ப மம்மிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. ப்ராமிஸ். அம்மா, நீங்க என்னோட ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரலையா? அது நேரத்துக்கு எப்போ கரைஞ்சிருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இப்போ ஒரு லேடி கேராங்கிற பொண்ணுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்களே, அவங்க எங்க? அதோ அங்க இருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்க. உங்க அம்மா உனக்கு அழகா ஜடை போட்டு விட்டுருக்காங்க.
அவங்கள அப்படி இருக்க முடியும்? முதல்ல கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அண்ட் இப்போ கூட அவதானே எனக்கு தப்பாக தோணிருக்கு. அண்ட் மோரோவர் நான் என்னோட லைஃப்பில் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன். அவள் இப்போ என் லைஃப்பில் இல்லை. அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே என் கண்ணில் கண்ணீர் வரும். அவரோட கஷ்டத்தை என்னால போக்க முடியாது. ஆனா கஷ்டம் போகணும்னு வேண்டிக்க முடியும்ல. கடவுள் அவருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கணும். எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னல. நீங்களே இவகிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னதா இவ கேப்பா. பிரக்யா, உங்க 2 பேருக்குமே நான் புரிய வைக்கணும். என்ன? நாம இப்ப இருக்கிறது ஏர்போர்ட். இவ சின்ன பொண்ணு இங்க விளையாடிட்டு இருந்திருப்பா. ஆனா நீ கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தா இவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்ட மாதிரி இருந்துச்சு. நீ பயந்தது இல்லாம என்னோட உயிரை எடுத்துட்ட தெரியுமா? ஆனா இவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஓகே ஓகே, இப்போ சண்டை போடுறத நிறுத்துங்க. இல்லனா நான் மறுபடியும் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவேன். நோ 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 நோ, இனி நீ எங்கேயும் விளையாடக்கூடாது, ஓடக்கூடாது. டாடி வந்துட்டல, உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். இருந்தாலும் பாரு, உன்னால உங்க அம்மா எப்படி பயந்து போயிருக்காங்க. இன்னமும் பயத்துல தான் இருக்கா. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பாத்தியா, பயம் இல்லனா ஒருவேளை அந்த சென்னை ஆளை பாத்தியோ? ரிலாக்ஸ், ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஹலோ, எஸ் ஆபீசர், அவளை கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ. அப்படியா? எக்ஸலண்ட். பிரின்சஸ், உன்னோட ஃபேவரட் வண்டி நம்மள பிக்கப் பண்ண வெளியே வெயிட் பண்ணுது. எஸ், பேக்ஸ் வந்தாச்சு. சார், உங்களோட லக்கேஜஸ் உங்களோட பேர் தான் நேம் டேக்ல போட்டிருக்கு. கரெக்ட். ஆனா ஒரு பேக் மிஸ் ஆகுது. பிரக்யா, நீங்க வெளியே போங்க. வண்டி வெளியே வெயிட் பண்ணுது. மேத்யூ டிரைவரோட பேரு. 5 நிமிஷத்துல எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, ஐ அம் ஹங்கிரி. டாடி செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு 1/2 hour ஆயிடுமா? ஓ, இப்பதான் நான் உன்ன அம்மாவோட திட்டுல இருந்து காப்பாத்திருக்கேன். சோ என்னோட சைடுல இருக்க போறியா இல்ல அம்மாவோட சைடுல இருக்க போறியா? உங்க சைடுல. இல்ல இல்ல, டாடி சைடுல தான். Hey, that's my princess. Love you, my sweetheart. நான் வர வரைக்கும் புதிர் பார்த்துட்டு இருக்கணும், ஓகே? எதிர் வாட்? எதிர் பார்க்கணும். எதிர்பார்க்கணும். தட்ஸ் பெட்டர். வாட்? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நான் கூடிய சீக்கிரமே ரொம்ப நல்லா தமிழ் பேசுவேன். இந்தியாவுக்கும் இங்கிலீஷ் கத்து கொடுத்துருவேன். கண்டிப்பா. I'll see you soon. டியூட்டி ஃப்ரீல இருந்து வர பஞ்ச் வாங்கணும். வா, ராக்கே கூட. நான் ஹேண்ட்பேக்க புடிச்சுக்கிறேன். நீங்க உடனே எனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. சரி, முதல்ல கார் கிட்ட போகணும்ல. அம்மா, இந்த ரெட் அண்ட் ப்ளூ பலூன் யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தேன். ஆனா இத வேற ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. யாரு? மிஸ்டர் பிளாஸ்டர். யாரு மிஸ்டர் பிளாஸ்டர்? தெரியலனா என்ன அர்த்தம்? அவர் என்னோட பலூனை பறக்க விட்டுட்டாரு. அதனால தான் நான் அவருக்கு அந்த பேர் வச்சேன். அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள நல்லா இரிட்டேட் பண்ணிருப்பேன். நோ மம்மி, முதல்ல அவங்க தான் என்ன இரிட்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களோட பனிஷ்மென்ட் கேம் கூட விளையாடினேன். அவர் எனக்கு 3 கிஸ்ஸஸ் கொடுத்தாரு. அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ல நான் அவருக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன். கியாரா, இங்க பாரு. இந்த பனிஷ்மெண்ட் கேம் இருக்குல்ல, இது நீயும் அம்மாவும் மட்டும்தான் விளையாடணும். வேற யார் கூடயும் விளையாடக்கூடாது, ஓகே? அப்படின்னா அம்மா, இந்த கேம் டாடி கூட விளையாடிட்டு இருக்காரு. அங்க பாருங்க. டாட் ஆர் யூனிக். அவர் வேற எதனால அவர் பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது, ஓகே? நான் வேற யாருக்கும் தரலம்மா. டாடிக்கு தான் அந்த கிஸ் கொடுத்தேன். டாட்கா? ஆமா, அவர் யாருக்கும் டாடா இருந்திருப்பார்ல. கியாரா, இங்க பாரு, நீ மத்தவங்களோட டாட கிஸ் பண்ண கூடாது, புரியுதா உனக்கு? அப்படின்னா அவரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும். அவரு ரொம்ப நல்லவரு. ஆனா முதல்ல அவரை பார்த்ததும் இரிட்டேட்டிங்கா தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப லவ்லி. ரியலி? கியாரா எப்பவுமே போய் சொல்ல மாட்டா. நீங்க அவரை பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கும் ரொம்ப சிடுமுஞ்சு மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் லவ்லின்னு தோணும்.
லவ்லின்னு தோணுமா அடுத்த தடவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு சரியா பா போலாம் கியாரா கார்லயே அமைதியா உட்காருன்னு வெளியில வரக்கூடாது நான் உன் டேட கூட்டிட்டு வரேன் இல்ல அவர் ஃபேன்ஸ் வர விட மாட்டாங்க குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல வந்துருவேன் மேடம் சீக்கிரம் வந்துருங்க போலீஸ்காரங்க ரொம்ப நேரம் நிக்க விட மாட்டாங்க ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் கியாரா எங்கேயும் போக கூடாது என்னோட பலூன் எடே வண்டி எடு வண்டி எடு சார் எடுத்துறேன் தேங்க்யூ இவங்களுக்கு ஞாபகம் மருந்து வேற இருக்கு. குமான் பாட்டி எங்க இருக்கீங்க நீங்க? நீயா? ஓ இவரு டிரைவரா நீ இங்க என்ன பண்ற? நீங்க தான் கார்க்குள்ள இருந்தீங்க தெரிஞ்சிருந்தா நான் அம்மாக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன் ஓ ஓ இப்ப நீ எப்படியும் தப்பு பண்ணிருக்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். மம்மி யாரையுமே கிஸ் பண்ண கூடாதுன்னு இப்பதான் சொன்னாங்க ஏய் மிஸ் கிஸ் என்ன? கிஷ்மிஷ் ஹே ஹே ஐ லவ் யூ சோடாபுட்டி. என்னோட கிஸ் மிஸ். முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்னோட கார்ல என்ன பண்ற? இந்த கேள்வி நான் தான் உங்களுக்கு கேட்கணும் ஏன்னா இது என்னோட டாடோட காரு நீ என்னோட எல்லாத்தையும் உந்துன்னு ஏன் சொல்ற? நோ ஐ அம் சீரியஸ் ரியலி இது என்னோட டாடோட கார் தான் ஐ அம் ஆல்சோ சீரியஸ். இது என்னோட காரு. நீங்க என்னோட டாடியா நோ அப்ப இந்த கார் உங்களோடது இல்ல நான் சொல்றேன்ல இந்த கார் எந்தன்னு. இப்ப நான் என்ன சொல்றது நீங்க என்னோட டாடினா என்ன டாட் டாட்னு சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா நீங்க யாரு வாட்ஸ் யுவர் நேம் சொல்லுங்க சோ நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மிஸ்டர் பிளாஸ்டர் ஓ சாரி மிஸ்டர் டிரைவர் டிரைவர்? யூ ஜஸ்ட் கால் மீ a driver. அப்ப உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க நான் அப்ப உங்க பேர் சொல்லி கூப்பிடுறேன் அப்போ உனக்கு என் பேர் சுத்தமா தெரியாது. சோ என் பேரு சிவன். சிவனுங்கிறது கடவுளோட பேரு. ஆனா நம்ம இந்தியால இருக்கோம். இந்தியால கடவுள பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. சோ நீ என்ன சார்னு கூப்பிடு. ஓகேங்க சார் வேற ஏதாவது சொல்லணுமா சார் நீ சீக்கிரமா உங்க அம்மாவோட நம்பரை கொடு. நான் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க லக்கேஜ் சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். 6120 ஓகே. அம்மா வரதுக்குள்ள என்ன ரைடு கூட்டிட்டு போங்க ஐயோ உங்க அம்மா டென்ஷன்ல இருப்பாங்க. நீ டிரைவுக்கு போலான்ற பேசாம உட்கார். டிரைவுக்கு போகணுமா? இது யாரோட நம்பர்? ஹலோ 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 கேக்குதா? சிக்னல் கிடைக்கல. ஹலோ ஹலோ அம்மா இந்த டிரைவர் அங்கிள் ராக் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்றாரு நீ வேற வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்க. இப்பதான் டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நீ இப்ப எங்க இருக்க? how stupid I am கியாரா நான் சொல்றத கவனமா கேளு சரியா? நீ எந்த கார்ல இருக்கியோ அங்கேயே பத்திரமா இரு. ராக் ஸ்டார் ஆக நினைக்கிற டிரைவர்னு ஒருத்தர் சொன்னல, நீ அவர் கூடவே உட்கார்ந்துட்டு நான் இப்ப வந்துடுறேன். பாய். உயிரை எடுக்கிறதுனா என்னது அது நீ இப்போ பண்ணிட்டு இருக்க பத்தியா? அதுதான் உயிர் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா I was taking right ஆமா 2 கையால என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்க. anyways எங்க அம்மா வராங்க
ஏய் எங்க போற? ஏய் ரிலாக்ஸ், ஈஸி. இங்க வா. என்ன பண்ற நீ? இந்தாங்க பெயின், எனக்கு போனிடெயில் போட்டு விடுங்க. போனிடெயில் போடணுமா? போய் உங்க அப்பா கிட்ட போட சொல்லு போனிடெயில. நீங்க தான் போட்டு விடணும். எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட தலையை தொடுவீங்க. ஓகே அனியா, நல்லா போட்டு விடணும். இந்தாங்க போட்டு விடுங்க. போடுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹேர் ஸ்டைல்ஸ பத்தி என்னை விட அதிகமா வேற யாருக்கும் தெரியாது. அப்ப போட்டு விடுங்க. போனியா? குதிரைக்கு போட சொன்னாலும் போடுவேன். உனக்கு போட்டது கஷ்டமா? கம்மியா முடிய தூக்கி பிடி. ஆ போட்டுட்டீங்களா? போய் பாரு.